அவங்க பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோயிலுக்கு நேந்தி விடுறாங்க. ஒரு குட்டியை அவங்களே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே அவங்க தான் வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு கெடா குட்டியை கோயிலுக்கு நேந்தி விட்டுட்டாங்க. இப்படியே மாதங்கள் போகுதுங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்க வீட்டில் வளர்க்குற கெடா குட்டி அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் நார்மலான வெயிட்டு, நார்மலான சைஸில் தாங்க இருக்குது. ஆனால் ஐயனார் கோயிலுக்கு வேண்டி விட்ட அந்த கெடா குட்டி நல்ல ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் நல்ல வாட்டஞ்சாட்டமான உடம்போடு அப்படியே இருக்குங்க. இதை பார்த்தோன்னா இவருக்கு ஆச்சரியம், என்னடா அது, நம்ம வீட்டில் ரெண்டுமே ஒன்றா தான் குட்டி போட்டது, இந்த ஆட்டுக்குட்டி மட்டும் நல்லா ஹைட்டாக வளர்ந்து இவ்வளோ சதப்பிடிப்போடு இருக்குது, நம்மள்கிட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டி வந்து அந்தளவுக்கு சதப்பிடிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு யோசிச்சுக்கிட்டே, சாமிக்கு அதாவது ஐயனார் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட அந்த கெடாவை பிடிச்சிட்டு போயிட்டு விற்றுட்டு அவருடைய மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவங்களும் கேட்டிருக்கிறாங்க, ஏது இந்த நகை என்னான்னு கேட்டோன்னா நம்ம